சோ இவங்க வந்து புதுவிதமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு கன்வென்ஷனான வழக்கமான பெரியவர்களை தாய்மார்களே அறுக்கிறது, போர் அடிக்கிறது, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, பெரியவர்களே இவ்வளவு பெரிய பட்டியல் பிடிச்சிட்டு அவர் பேரை சொல்லலைன்னா கோச்சுக்குவார். தலைவர் வந்து என் பேர் சொல்லாம போயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சம்பிரதாயம்லாம் தோர்த்துட்டு நேரா வர டைரக்டா பேசுறாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் தஞ்சாவூர் கூட்டம் நினைக்கிறேன். தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசும்போது வேலூர் கூட்டத்தில் தஞ்சாவூர் நேரம் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி நேரம் ஆரம்பிக்கிறார் திரு விஜய். அதுல பேசிட்டு நேத்து வேலூர்ல ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் சொல்லி சொல்றேன். அப்ப வந்து இயல்பா சாதாரணமா கேஷுவலா போய் கொண்டு போய் அப்ப வந்து ஒரு ஃபார்முலா சுத்த தமிழ்ல பேசுறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி இல்லாம நேரடியா இயல்பா இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன போல 234 தொகுதியில 50 தொகுதி கூட போல 38 மாவட்டத்துல 10 மாவட்டம் கூட போல. ஆனா வந்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டு விழுந்திருக்கு. எப்படி ஓட்டு விழுது? அப்ப வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சும்மா அந்த சால் ஜாப் சொல்ற எல்லாம் பார்க்காது எனக்கு வேலை பாருங்க. அப்ப வந்து விஜய் வந்து நிச்சயமாக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை வேற எதை நோக்கி போகுதுங்கிறது. அப்ப வந்து சும்மா கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளால் கிளம்பி சண்டை முட்டு இன்னும் வந்து தீய முட்டு விடாம அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம அமைதியா இருக்கிற மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. எனக்கு இப்போ அவர் அமைதியா இருந்தா பிளஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அப்ப வந்து ஓட்டு போட நினைச்சவங்களுக்கு பெருசா இருக்கு. இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாங்க. அப்ப நம்ம வந்து அவர் ரெண்டு கட்சி வேண்டாம் இவர்கிட்ட போய் நிப்போம். என் பாட்டி சொன்னாங்க இருக்கா ஓட்டு போட்டேன், பேட்டி சொன்னாங்க இருக்கா ஓட்டு போட்டேன், சின்ன பிள்ளை சொன்னாங்க இருக்கா ஓட்டு ஜாலியா ஓட்டு போறேன். அப்ப வந்து ஒரு புது அரசியல் வந்து திரு விஜய் வந்து முன்னெடுத்திருக்கிறார். அது ஒட்டுமொத்த தமிழக அரசியலை மாத்தி போடக்கூடியதா இருக்கு. நாளைக்கு வந்து ஃபியூச்சர் பொலிட்டிகல் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இங்க வந்து நான் வந்து கேண்டிடேட் கொடுத்தேன், இவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சேன், இப்ப அது எல்லாமே வேஸ்டா தான் போய் நிக்குது. நீங்க வந்து திரு செந்தில் பாலாஜி வந்து ஒரு 50 கோடி ரூபாய் செலவழிச்சு பாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு 50 கோடி ரூபாய் செலவழிச்சு அவர் தேர்தல் நம்ம ஜெயிப்பமா தோப்பாம இருக்கிறத எதுவுமே செலவழிக்காம 100 பேர் உட்கார்ந்துருக்காங்களே. அப்ப அவர்கள் வந்து நாங்களும் தான் நிக்கிறோம், நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம் நடந்துருக்காங்களே. அப்ப வந்து காசு கொடுக்கிறது, குத்துவலை கொடுக்கிறது, தங்க காயின் கொடுக்கிறது இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய கேள்வி. ஒரு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு பாலிடிக்ஸ் புரட்டி போறக்கூடிய விஷயமா அவருடைய விஜயோட செயல்பாடு இருக்கு.